بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, உன்னதமான வார்த்தை, உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டல், மிகச் சீரான வழிகாட்டல் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த நேர்த்தியான வழிகாட்டலாகும். இந்த வழிகாட்டல்களை எல்லாம் விட்டு தன் மனம் போன போக்கில் யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய அந்த தருணத்தில் மரணம் சம்பவிக்குமாக இருந்தால் அவர்கள் சேருகின்ற இடம், ஒதுங்குகின்ற தளம் நாளை மறுமையில் நரகம் என்கிற பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை தெளிவுபடுத்தி விரிவுபடுத்தி சொன்னவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, பார்வையாளர்களே, அல்ஹம்துலில்லாஹ் மற்றும் ஒரு நேர்காணலில் உங்களை இந்த என்எம்சி தாவா நிலையத்தினுடைய பக்கத்தினூடாக சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அத்தோடு நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் என்எம்சி தாவா நிலையத்தினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் இந்த பொன்மொழிகளாக, நற்சிந்தனைகள் என பல விடயங்கள் இந்த இடத்தில், இந்த பக்கத்தில் குறிப்பிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த ரீதியில் நாம் இறுதி தருவாயில், இந்த ரமலானுடைய காலத்தின் இறுதி தருவாயில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த, காட்டித்தந்த அதே போன்று குர்ஆனுடைய விடயங்களை நாம் செல்ல வேண்டும், செய்ய வேண்டும், அதை குடும்பத்திடத்தில் சொல்ல வேண்டும். கேட்பது மட்டும் நம்மளது கடமை கிடையாது என்கிற வண்ணம் பல பிரச்சார பிரசங்கங்களையும் பல பயான் நிகழ்ச்சிகளையும் நாம் கண்டுகளித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை கடந்து கொண்டும் இருக்கின்றது. அந்த ரீதியில் அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய சன்னிதானத்தில் நானும் நீங்களும் நிற்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் நமது கடமைகளை நாம் நிறைவேற்றிய வண்ணம் வெற்றியாளர்களுடைய பட்டியலில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள்வானாக என்று வேண்டியவனாக. அன்பார்ந்த உறவுகளே, இன்றைய நாளில் நாம் இன்றைய நற்சிந்தனையாக நல்ல விடயமாக என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஹதீஸ். அதாவது இந்த ஹதீஸ் திருமிதியில் வரக்கூடிய 3334வது ஹதீஸாக இருக்கிறது. அதே போன்று நசாயிலும் இது இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். என்ன ஹதீஸ் என்றால், இன்னல் முஃமின இதா அஸ்னப ஸன்பன் கானத் நுக்தத்துன் சௌதாஉ ஃபீ கல்பிஹி. ஒரு அடியான், ஒரு முஃமின், அவன் ஒரு பாவம் செய்வானாக இருந்தால் அந்த பாவம் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளியாக விழும், கருப்பு புள்ளியாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவான். அவன் பாவ மீட்பு செய்தால் ஃபஇன் தாப வநஸஅ வஸ்தக்ஃபர ஸகல மின்ஹா, அல்லாஹு தஆலா அவனிடத்தில் அவன் தௌபா செய்து அவனிடத்தில் அல்லாஹு தஆலாவிடத்தில் தன்னுடைய பாவ மீட்சியை கேட்டு, பாவ மன்னிப்பை கேட்டு மன்றாடும் பொழுது அல்லாஹு தஆலா அந்த புள்ளியை நீக்குகிறான். அப்பொழுது பாவத்தை அதிகமாக செய்ய செய்ய அந்த உள்ளம் கருப்பாக மாறிவிடும் பொழுது, இருள் நிறைந்த அந்த உள்ளம் ஒரு இடத்தில் இருளாக இருக்கும் பொழுது நமக்கு எதுவும் தெரியாது. அதுபோன்றுதான் பாவங்கள் உள்ளத்தில் அதிகமாக மிகைக்கும் பொழுது அவனுக்கு அந்த பாவத்தை பற்றிய சிந்தனையே வராது. அதனால் தான் பாவம் நிறைய பேர் செய்யும் பொழுது அந்த பாவம், இதுதான் பாவம் என்கிற உணர்வு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படாத அளவுக்கு அந்த கருப்பு மறைத்துவிடும். அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டி சொன்னார்கள், அந்த பாவம் என்பது ஒரு கருப்பு புள்ளியாக உள்ளத்தில் விடும். உள்ளம் என்பது சிந்திக்கக்கூடியது. அந்த உள்ளத்தில் பகுத்தறிக்கக்கூடிய நன்மை எது, கெட்டது எது, நலவு எது, பொல்லாப்பு எது என்கிறதை அதை பிரித்தறியக்கூடிய அந்த பக்குவத்திலிருந்து, நிதானத்திலிருந்து அது தூக்கி எறிந்துவிடும், அவனை புறம் தள்ளிவிடும். அதனால் தான் பாவம் செய்கிற, விபச்சாரம் செய்கிற நிலையில் ஒரு முஃமினாக ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். ஒரு முஸ்லிம் அந்த நேரத்தில் முஃமினாக இருக்க மாட்டான். அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நிலையில் அவன் இருக்க மாட்டான் என்கிற அந்த விடயத்தை நம்ம பார்க்கலாம்.
இது போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உள்ளம் கருப்பு புள்ளி விழ 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 அவனுக்கு பாவம் செய்வதுதான் இலகுவாகுமே தவிர நன்மை செய்யக்கூடிய காரியம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், நன்மை செய்வதற்கு மனம் ஆசைப்படுகிறது, ஆனால் அதை செய்வதற்கான உள்ளம் நம்முடைய உள்ளம் விடமாட்டேங்கிறது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அது நம்முடைய உள்ளம் தடுக்கிறது என்றால் நம்மை ஷைத்தான் பிடிக்க ஆரம்பிக்கிறான் என்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அதனால் தான் அந்த புள்ளி என்பது, கருப்பு புள்ளி என்பது நம்முடைய உள்ளத்தில் விழுவதற்கு நாம் வழிவகுத்து விடவில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் வழிவகுக்கலாம், அல்லது நம்மை சார்ந்தவர்கள் வழிவகுக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தருணத்தில் நம்மை அந்த விடயம் நம்மை ஆட்டி படைக்கலாம். அந்த அளவுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக நமது கைகளில் இருக்க கருவிகளும் இருக்கின்றன. அதை நாம் என்றும் மறுக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிலிருந்து நமக்கு தப்ப முடியாது, பாவத்திலிருந்து முற்றுமுழுதாக நமக்கு தப்பவே முடியாது, நாம் அதில் விழுந்துதான் ஆகுவோம் என்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மொழிவாக இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விடயங்களில் ஒன்றுதான், நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு துஆவை, அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக நாசியதி பியதிக என்று துஆவின் பொருள், அல்லாஹ்வுடைய கையில் தான் நம்முடைய அத்துணை பேருடைய முன்னெற்றியினுடைய முடி இருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு துஆவை, சய்யிதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பதனுடைய தலையாயது எது என்று கேட்டால், அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹ்திக வ பஅதிக மஸ்ததஅது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூஉ லக பிநிஅமதிக அலைய. இந்த துஆவினுடைய சுருக்கம் என்னவென்றால், யா அல்லாஹ், நான் பாவம் செய்யக்கூடியவன், நான் உன்னுடைய அடியாளன், ஒரு அடிமையாக இருக்கிறேன், உனக்கு நான் தந்த வாக்கின் அடிப்படையில் என்னால் ஏழுமானவுக்கு இருக்கிறேன், என்னால் மீறி நான் உனக்கு மாறு செய்யக்கூடியனாகவும் நான் இருக்கிறேன், யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து விடுகின்ற வண்ணம் அந்த சுருக்கமாக இருக்கிறது. இதில் இருந்து என்ன விளங்குறதும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரும் சில நன்மைகளை செய்துவிட்டால் நான் ஒரு சுத்தவாளியாக, ஒரு பாவமற்றவனாக எல்லோரும் எண்ணுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், எல்லோரும் பாவவாளிகள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை நிதியாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் மனதில் எண்ணுவார்கள் என்றால், நான் இப்படியெல்லாம் பாவம் செய்திருக்கிறேன், இன்ன பாவங்கள் செய்திருக்கிறேன், இதனால் எனக்கு பாவத்தினுடைய பட்டியல் இவ்வளவுதான் இருக்குதுங்கிறது நிறைய யோசிப்பார்கள். நான் நிறைய அமல்கள் செய்கிறேன் தானே என்று யோசிப்பார்கள். ஆனால் அவர் அதற்கு மாற்றமாக சிந்திக்க வேண்டும். நீங்கள் இதை யாரிடம் போய் கேட்டிருந்தாலும், அவரிடத்தில் போய் கேட்டு விசாரித்தாலும் நமக்கு தெரிய போகிற ஒரே ஒரு விடயம் என்ன தெரியுமா? நான் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்கிற ஒரு விடயம் அம்பலமாக விடும். அதனால் தான் அந்த துஆக்கள் நம்ம எப்படி சொல்லுகிறது. அதே போல் நபிமார்களுடைய துஆக்களும் அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகின்றன. நாம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால், நான் செய்த அமல்கள் ஒன்று ரெண்டு தான், ஒரு சிலவைகள் தான், சிலவற்றைத்தான் நான் அமல்களாக, நல்ல அமல்களாக செய்திருக்கிறேன். அது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை ஒரு தடவை, அதாவது நாம் குர்ஆனை ஹதீஸை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நான் அதாவது பாவமற்றவனாக இருக்கிறேன், நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் என்கிற உள்ளத்தில் உணர்வு ஒன்று ஏற்படும். இந்த உள்ள உணர்வு அதிகமாகும் பட்சத்தில் தான் அவுலியாக்களாக மாறுவதும், அவர்கள் ஒரு மிகப்பெரிய புனிதர்களாக, மனித புனிதர்களாக மாறுவதும் என்கிற ஒரு நிலையை அடைவது இதுதான் காரணம். எனவே அதனால் தான் அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளை இருக்கிறார். அதே போன்று அல்லாஹு தஆலா உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள் என்றும் சொல்கிறான். எப்படி தூய்மைப்படுத்துங்கள்? பாவத்தில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்த வேண்டும். இதையும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இதே அடிப்படையில் தான் ஒரு தடவை இமாம் உஐனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சுஃபியான் இப்னு உஐனா ரஹ்மத்துல்லாஹி நினைக்கிறேன், அந்த இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்றால், அவரிடத்தில் படிக்கக்கூடிய அவரிடத்தில் சொல்லுகிறார், நான் இதையெல்லாம் படிக்கும் பொழுது, மார்க்கத்தை பற்றி படிக்கும் பொழுது, ஹதீஸை படிக்கும் பொழுது, அவர் ஒரு ஹதீஸை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்பொழுது நான் இதை படிக்கும் பொழுது நான் சஹாபாக்களுடன் இருக்கிற மாதிரி நான் உணர்கிறேன். இப்படியெல்லாம் உணர்ந்து இருக்கின்ற பொழுது, இப்படி உங்களை மாதிரியான ஒருத்தரிடத்தும் நான் இருக்க வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கிறது, நிலைமையாக இருக்கிறது. இப்படியெல்லாம் படித்து விட்டு திரும்பும் பொழுது உங்களை பார்க்கும் பொழுது இப்படியாக இருக்கிறதுங்கிறது என்பதாக அவர் விளையாட்டுத்தனமாக சொல்லுகிறார்.
அப்பொழுது முன்னால் இருந்தவர் அவரும் ரொம்பவும் நகைப்புக்குரியவர். அதனால் இவருடைய நகைப்பு அந்த நகைச்சுவைக்கு ரொம்பவுமே அழுத்து போன வகையில் இருக்கிற ரீதியில அந்த இமாம் இருந்ததனால்தான் அவர் சொல்லுகிறார், உங்களை காணும் போது நான் சஹாபாக்களுடன் இருந்ததையே மறக்கிறேன். அவர்களுடன் அந்த படித்த ஹதீஸ்களை படிக்கும் பொழுது நான் அவர்களுடன் இருந்த என்கிற உணர்வை இல்லாமல் ஆக்குது உங்களை பார்க்கும் பொழுது என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு முன்னால் இருந்தவர் சொல்லுகிறார், உங்களுடன் சஹாபாக்கள் இருந்ததை என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு அதைவிட பெரிய சோதனையாக இருந்திருக்கும், நீங்களே ஒரு பெரிய சோதனை என்கிற மாதிரி அவர் சொல்லிவிடுகிறார். உடனே அவர் யோசித்துக் கொள்கிறார், ஆமா நாம சொன்னது நகைச்சுவைக்காக சொன்னிருந்தாலும் அது எவ்வளவு ஒரு பாரதூரமான விடயம் என்கிறதை அவர் பிற்பாடு யோசிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் நாமும் நம்முடைய விடயங்கள் சிலது நாம் செய்கிறோம், ஆனால் அதனுடைய தாற்பயம் என்ன என்கிறதை பிற்பாடுதான் யோசிக்க தோணுகிறது. நாம் எவ்வளவு ஒரு பாரதூரமாக காரியத்தை செய்திருக்கிறோம் என்கிறத பின்னால் அல்லது அதற்கு பிறகுதான் நாம் யோசிக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இது எல்லோருக்கும் நடக்கக்கூடியதுங்கிறது தான் இந்த சம்பவத்தில் இருந்து விளங்கக்கூடியது. அதனால் தான் நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துஆவை ஓதும் போது லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், இறைவா நீதான் புனிதமானவன், உன்னை விட்ட வணக்கத்துக்குரிய வேறு யாரும் இல்லை, நான் அநீதம் இழைத்தவனில் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த துஆவை நமக்கு ஓதிக்கொள்ளுமாறு சொன்னார்கள். காரணம் என்ன? தௌபா செய்யுமாறு சொன்னார்கள். காரணம் என்ன? இயல்பாக மனிதன் என்பவன் குல்லு பனி ஆதம் ஹத்தாஊன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபூன், ஒவ்வொரு ஆதமுடைய மனிதனும் தவறிழைக்கக்கூடியவன், தவறிழைப்பவர்களில் சிறந்தவர்கள் தௌபா செய்வர்கள் என்று சொன்னார்கள். எனவே லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை விட்டும், அல்லாஹ்வின் மின் ரௌஹில்லா, அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய அந்த அனுமதி, அல்லாஹ்வினுடைய அந்த அன்பு, அல்லாஹ்வினுடைய அந்த மிகப்பெரிய அனுகூலம், இதிலிருந்து எந்த ஒரு மனிதனும் நிராசை அடைந்து விட வேண்டாம். எனவே அல்லாஹ்வினிடத்தில் பாவ மன்னிப்பை நீங்கள் பரிபூரணமாகவும் மனப்பூர்வமாகவும் நீங்கள் கேளுங்கள் என்பதுதான் இறைவனுடைய அணித்தரமானதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறுதியும் உறுதியுமான வார்த்தையாகவும் இருக்கிறதுங்கிறத நம்ம தெள்ளத் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கிறது. இதில் எந்த ஒன்றுமே மங்கலானதோ மூடலானதோ அல்லது மறைமுகமானதாக என்ற ஒன்று கிடையாது. எனவே பாவ மன்னிப்புக்கு அல்லாஹு தாலா பல வழிவகைகளை அல்லாஹு தாலா வகுத்து இருக்கிறான், தொகுத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே நம்மிடத்தில் இருக்கிற ஒரே ஒரு குறை என்னவென்றால் அதை எப்படி தேடி அதனை நாம் அடைந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக அதை பெற்று நாளை மறுமையில் நன்மை என்னும் தராசை அதை முழுமையாக நிறைவு செய்வதற்கு நாம் முயற்சி என்பதுதான் நம்மிடத்தில் குறையாக இருக்கிறது. எனவே இதனை நாம் நிவர்த்தி செய்து நிறையாக மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, இது போக இந்த மாதம் என்பது நிறைய பேர் நன்மைக்காக வேண்டி போராடுற மாதம் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நான் பரிபூர்ணமாக அடைந்திருக்கிறேனா? நான் இதை எப்படி பரிபூர்ணமாக ஆக்கப் போகிறேன்? இதற்குரிய வழிவகைகள் என்ன எல்லாம் இதை செய்திருக்கிறேன், அல்லது நான் இன்னும் இருக்கின்ற 1-2 நாட்களை நான் எப்படி அதை பூர்ணப்படுத்த போகிறேன்? யா அல்லாஹ், எனக்கு அந்த வாய்ப்பை இன்னும் அதிகரிப்பு தருவாயாக. நான் அடுத்த ரமதானுக்கு உயிருடன் இருப்பேனோ இல்லையோ அல்லாஹ் ஆலம். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அனுகூலம் அது நானும் நீங்களும் இருக்க வேண்டும். நினைக்கும் போதே மனதெல்லாம் துடிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பலவிதமான சோதனைகளிடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல நிம்மதியற்ற தருணங்கள் நம்ம இடத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் கடந்து யா அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையை எனக்கு நன்மையினுடைய தராசின் அதிகப்படுத்தக்கூடிய காரணியாக எனக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்துடுவாயாக. அதே போன்று பாவத்தை விட்டும் என்னை தூரப்படுத்துவாயாக. எனக்கு இந்த பாவத்தினுடைய காரியங்களை விட்டும் என்னை விட்டு அதையும் தூரப்படுத்தி விடுவாயாக என்று நானும் நீங்களும் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த மாதத்தில் மார்க்கமாக நம்முடைய மனதில் எடுத்து நடக்க வேண்டிய கைங்காரியங்கள் என்ன என்கிறத சிந்தித்து கடமைப்பெற நாம் ஆசைப்பட்டு அதை செய்ய வேண்டும். அதே நேரம் அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதத்தில் நாம் செய்த அமலுக்கு யா அல்லாஹ் தகப்பல்
துஆஇ, என்னுடைய துஆக்களை ஏற்றுக்கொள். தகப்பல் ஸலாத்தி, இறைவா என்னுடைய தொழுகையை ஏற்றுக்கொள், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள், என்னுடைய நல்லமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், நன்மைகள் அத்துணையையும் அதை ஏற்றுக்கொள்கிறது உன்னிடத்தில் தான் இருக்கிறது. பாவங்கள் நான் செய்த அத்துணையும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், அதெல்லாம் நான் சம்பாதித்ததாக இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய அடிமைத்தனத்தோடு அல்லாஹ்விடத்தில் நாம் நெருங்கும் பொழுது, காரணத்தை சொல்லி நாம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அன்பார்ந்தவர்களே, யார் ஒருவரும் இதில் இருந்து நிராசை அடைந்து விடார்கள். உலகத்தில் யார் என்னதான் சொன்னாலும், உலகத்தில் என்ன விடயங்கள் தான் நிகழ்ந்தாலும் அது நிகழ்ந்துட்டு போகட்டும், நமக்கு என்னதான் நடக்க போகிறதோ அது நடந்து போகட்டும். ஆனால் உலகத்திலேயே ஆக கொடுங்கோலனாக இருந்த என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கூட இறுதி தருவாயில், மரண தருவாய், சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கும் பொழுது தன்னை சூழால் உள்ள மக்களை பார்க்கின்ற அந்த முகத்தை பாவனையும் பொழுது அவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், இந்த மக்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நான் செய்த அட்டூழியங்களுக்கு நீ மன்னிக்க மாட்டாய் என்று. ஆனால் நீ மிகப்பெரிய கஃபூராக இருக்கிறாய், மன்னிப்பாளனாக இருக்கிறாய் என்று அவர் அந்த தருவாயில் சொன்னதை நான் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் மிகப்பெரிய மன்னிப்பாளன். இந்த உலகத்தில் யார்தான் மன்னிக்காவிட்டாலும், இந்த உலகத்தில் யார்தான் பெரிய ஒரு பாவம் செய்தாலும் அல்லாஹு தாலா அவனுடைய விடயங்களை மன்னிக்கிறான். ஒரு அடியானுடைய விடயத்தில் நாம் அநியாயம் செய்திருக்கோம் என்றால் அவன் மன்னிக்காத பொருட்டு, அவன் மன்னிக்காத பட்சத்தில் அல்லாஹ் ஒரு பொழுதும் மன்னிக்க மாட்டான். எனவே மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது. அது அல்லாஹ்விடத்தில் இருந்து கிடைக்கும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தந்தல்வானாக. நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திய சந்தினத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் அல்லாஹு தாலா ஒன்று கூட்டுவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.